முன்னாடிலாம் அந்த இடத்துல கையை வச்சு தொட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம். இப்போ கையை வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா சீட்டும் பூட்டுமா கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா கோவிலுக்கு போனால் அங்கே நிறைய சீட்டு எழுதி கட்டி வைக்கிறத பார்க்க முடியும். முன்னாடியெல்லாம் சாமியோட காலுக்கு கீழே மட்டும் தான் அந்த சீட்டு எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்குற இடத்துலலாம் சும்மா தாறு மாற கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த பூட்டு போட்டு விடுற பழக்கம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. சாமியோட காலுக்கு கீழே இதுக்காக சீட்டு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா வந்து ஒரு நீதி தெய்வம். நீதிக்காக ஹைகோர்ட்லேயே வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாரு. அதனால நமக்கு யாராவது அநியாயம் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, தப்பு அவங்க மேலே இருக்குது, வேணுனே நம்மளை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா கோவிலில் ஒரு சீட்டை எடுத்து அதில் வந்து ஒரு மனு மாதிரி எழுதி அதை வந்து சாமியோட காலுக்கு கீழே வைக்கிறது ஒரு பழக்கமாக இருந்திருக்குது. தப்பு அவங்க மேலே இருக்கிற பட்சத்தில் ஹைகோர்ட் மகாராஜா தட்டி கேட்குற மாதிரியான சம்பவங்கள் நிறைய தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த கோவிலில் கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிருது. காலப்போக்கில் அறியாமையினால நிறைய மக்கள் இதை வந்து ஒரு தவறான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தில் யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரோட பேரையும் எழுதி நாங்களாம் நாசமாக போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எங்கள் ஊரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் மேலே எந்தவித தப்பும் இல்லாததுனாலையும் ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜாவை நாங்கள் வழிபடுறதுனாலையும் எங்கள் பேரை எழுதி வச்சவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு எங்களையும் ரொம்ப நல்லா வாழ வச்சுட்டு இருக்கிறாரு அந்த ஐயா.